கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மே 24 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது தேவனுக்காய் ஏங்குதல். வசனம் நெகேமியா 1வது அதிகாரம் 9வது வசனம். உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். சாமுவேல் மற்றும் பிரியா தம்பதியினர் வீட்டை காலி செய்து 5 மைல் தூரத்திலிருந்த வேறொரு வீட்டிற்கு குடிபோனார்கள். அவர்களின் அந்த இடமாற்றத்தை விரும்பாத கிறிஸ்டல் என்னும் அவர்களின் பூனை திடீரென்று காணாமல் போனது. ஒரு நாள் சமூக வலைதளம் ஒன்றில் தங்கள் பழைய வீட்டை காண நேர்ந்தது. அதில் கிறிஸ்டல் இருந்ததை கண்டனர். இந்த தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் போய் அவர்களின் பூனையை மீட்டு கொண்டு வந்தனர். கிறிஸ்டல் மீண்டும் ஓடியது எங்கு போனது என்று தெரியுமா பழைய வீட்டிற்கு. இந்த முறை அவர்களின் பழைய வீட்டை வாங்கின அந்த குடும்பமே கிறிஸ்டலை தங்கள் பொறுப்பில் வைத்து பாதுகாத்து கொள்வதாக ஒத்துக்கொண்டனர். இது திரும்பி போவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. கிறிஸ்டல் எப்போதும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி விடுகிறது. நெகேமியா சூசாவின் ராஜா அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய இருதயம் அங்கே இல்லை. அவன் தன்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கும் நகரம் பாழாவதை குறித்த செய்தியை கேள்விப்படுகிறான். நெகேமியா 2வது அதிகாரம் 3வது வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று ஜெபித்தார். என் வீடு எங்கேயோ என் இருதயம் அங்கே இருக்கும். நெகேமியா விஷயத்தில் வீட்டிற்கு ஏங்குவது என்பது புவியியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஏக்கம். ஆம், தான் அதிகம் நேசிக்கிற தன் தேவனோடுள்ள உறவு, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்பது எருசலேம் நகரம். தேவனுக்காக உங்களுடைய ஏக்கத்தை எந்த வழியில் உணர்கிறீர்கள்? ஜெபம். என்னுடைய ஏக்கத்தை உம்மால் மட்டுமே தணிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.